நான் ஆனஸ்டா ஒரு டெசிஷன் மேக்கிங் டேபிள்ல இருந்தேன்னா எனக்கு தான் இந்த டெசிஷன்னா நான் பும்ரா தான் கேப்டன் பண்ண வைப்பேன். உங்க கருத்துக்கள்? ஸோ செகண்ட் டெஸ்ட்டுக்கு வரும்போது நேச்சுரலி ரோஹித் சர்மா தான் லீட் பண்ணணும், அதுல டவுட்டே கிடையாது. எனக்கு தயவு செய்து நீங்க ஒத்துங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ரோஹித் நம்பர் 5 தான் விளையாடணும். தேவ்தத் படிக்கல் அண்ட் ஜுரேல் 2 பேரும் இருக்காங்க. அவங்களோட இடத்துல இவங்க வந்துருவாங்க ப்ராபப்லி. அந்த காம்பினேஷன் நம்ம இந்த சீரிஸ் தொடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. சரி, அவங்க அடிலைட்ல ஃபெயில் ஆனா கூட எல்லாருமே சொல்றாங்க டீம் என்வாயரன்மெண்ட் வேற லெவல்ல போயிடுச்சு. அவர் ஒரு ஜோவியலான கேரக்டர், ஒரு சம லீடர், ஒரு அண்ணனா இருக்காரு, இதுவா இருக்காரு. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், சூப்பர். இந்தியா செம்மையா ஆடிட்டு இருக்காங்க, நல்லா ஹாப்பியா தான் இருக்கு. செகண்ட் டெஸ்ட் மேட்சும் ஒரு குரூஷியலான டெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். பிங்க் பால் டெஸ்ட் அடிலைட்ல ஆட போறாங்க. இங்கதான் ஸ்ட்ரைட்வே ஒரு கேள்வி மனசுல எழும்புது பிரேதம். ரோஹித் சர்மா வந்து சேர்ந்திருக்காரு. பெர்த்ல விளையாடல. எனக்கு என்னமோ இது ஒரு கன்வீனியன்டா போன மாதிரி தெரிஞ்சது. அதான் பெர்த்ல விளையாடல, அவர் ஜாலியா அப்படியே இருந்துட்டாரு. சரி, குழந்தை பிறந்துச்சு, அப்படியே கூட இருந்தாரு. இப்ப வந்துட்டாரு. பும்ரா எக்ஸ்ட்ரானரியா லீட் பண்ணிருக்காரு பிரேதம். ஏன்னா ஆனஸ்டா நீங்க சொல்லணும்னா, ஏன்னா நான் ஒரே ஒரு உங்களுக்கு பும்ராவோட நிலைமையில நீங்க யோசிச்சு பாருங்க. 5 டெஸ்ட் மேட்ச் தோத்துருக்கீங்க. 3-0 நியூசிலாந்துக்கு எதிராக. ஆஸ்திரேலியாவுக்கு வரீங்க, டஃப் சீரீஸ். டாஸை வின் பண்ணிருக்கீங்க. நீங்க பேட்டிங் வேற எடுத்திருக்கீங்க. 150க்கு ஆல் அவுட். பசங்க சொதப்பிட்டாங்க. வந்து போட்டாருங்க ஒரு ஸ்பெல்லு, 3 விக்கெட். அந்த ஃபர்ஸ்ட் ஈவினிங் இன்ஸ்பிரேஷனா இருந்தது. சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு பும்ராட்ட இருந்து கேப்டன்சி தட்டி பறிச்சு ரோஹித் கையில கொடுக்கறது. ரோஹித் கேப்டன் பண்ணணும்ன்றது எனக்கு இது இல்ல. பட் பும்ரா கையிலே பறிக்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா இருக்கிற மாதிரி தோணுது. நான் ஆனஸ்டா ஒரு டெசிஷன் மேக்கிங் டேபிள்ல இருந்தேன்னா எனக்கு தான் இந்த டெசிஷன்னா நான் பும்ரா தான் கேப்டன் பண்ண வைப்பேன். உங்க கருத்துக்கள்? நீங்க சுனில் கவாஸ்கரோட பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவரே இதை சொன்னாரு. ரோஹித் சர்மா லேட்டா வந்தாருன்னா பும்ரா தான் கேப்டனா இருக்கணும், ரோஹித் சர்மா வேணா பிளேயரா ஆடட்டும் அப்படின்னு சுனில் கவாஸ்கர் சொன்னாரு. ரோஹித் சர்மா பிளேயரா இப்ப ஆடுற நிலைமையில இருக்காரான்னு தெரியலன்னா அவர் ஃபார்மே கிடையாது. நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட். பும்ராவோட மனநிலை யோசிச்சு பாருங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து 150 ஆல் அவுட் ஆயிடும், அந்த மாதிரி லீட் பண்ணார். ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்னு எக்ஸாம்பிள், ஒரு எதிர்காட்டா இருந்தார் பும்ரா. அதுல டவுட்டே கிடையாது. பத்தி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா நீங்க ரோஹித் சர்மா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆட மாட்டேன் அப்படின்னு. ஸோ பும்ரா எப்பவுமே ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு டெஸ்ட் கேப்டன் தான் ரோஹித் சர்மா. நமக்கு பும்ரா நமக்கு தெரியும். ஸோ செகண்ட் டெஸ்ட்டுக்கு வரும்போது நேச்சுரலி ரோஹித் சர்மா தான் லீட் பண்ணணும், அதுல டவுட்டே கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்தியா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்துருந்தானா இந்த கேள்வியே வந்திருக்காது. பட் பும்ரா எக்ஸ்ட்ராடினரியா போல் பண்ணாரு, அதை விட எக்ஸ்ட்ராடினரியா கேப்டன் பண்ணாரு. நான் ரோஹித் சர்மாவோட பெரிய ஃபேன். நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அவர் பேட்டிங் விடுங்க, அவர் கேப்டன்சி படு மோசமா இருந்தது. ஒரு இன்ஸ்பிரேஷன்ல ஒரு ஐடியாஸே இல்லாம இருந்தாரு. நல்லா தெரிஞ்சது. டீம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கேக்குறேன், நீங்க சொல்றது எல்லாமே ரோஹித் சர்மா அகைன்ஸ்டா இருக்கு. ஆனா நீங்க அவர் தான் கேப்டன் பண்ணோன்றீங்க. அதான் எனக்கு புரியல. இப்ப நீங்க வந்து சரி WTC சைக்கிள்ல ஒரு நேம் பண்ணிட்டாங்க, ப்ராசஸ் இதெல்லாம் ஒத்துக்கிறேன் பிரேதம். ஆனா இது ஆஸ்திரேலியா மண்ணுன்றது வேற. எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து ஒரு சமயம் ஒருத்தன் பண்ணிருக்கான் அப்படிங்கும் போது அன்ஃபேர் ஆன் தெம் டு தட்டி பறிச்சு எடுக்கிறது. அண்ட் ஓவரால் நாட்டுக்கு நல்லதாங்க பாக்கணும். ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாம் வந்து பிளேயர். நாடுதான் முக்கியம். நாடு ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் பிளேயர் வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால தான் சொல்லுங்க. நீங்களே சொல்லிருக்கீங்க இப்போ எவ்வளவு பாயிண்ட்ஸ் அகைன்ஸ்டா சொல்லிருக்கீங்க. அகைன்ஸ்டா சொன்ன பத்ரி. ஆனா இது திடீர் முடிவு கிடையாது. இது 3 மாசம் முன்னாடியே சொன்ன முடிவு. இது அனௌன்ஸ்மெண்ட் தட் பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆட மாட்டேன், இதுதான் வருவேன். அப்கோர்ஸ் இந்த கேள்வியே எழும்பிருக்காது. இந்தியா 3-0 நியூசிலாந்து அடிச்சிருந்தா யாரும் ஒன்றும் பேசியிருக்க மாட்டோம். அது வேற விஷயம், நடக்கல. பட் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ரோஹித் சர்மா கேப்டன் இல்லாம பும்ராவை பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் ஆகுமே தவிர, ரோஹித் சர்மா நீங்க கேப்டன் வச்சா எல்லாரும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஓகே, பும்ரா ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணாரு, ரோஹித் வந்து டேக் ஓவர் பண்ணுவாரு தான். சோ இன்னும் ஜாஸ்தி குழப்பங்கள் தான் உண்டாகுமே தவிர ஒரு கிளாரிட்டி வராது. சோ அந்த கன்ஃபியூஷன்ல அவாய்ட் பண்றதுக்கு பிளஸ் இதுதான் டிசிஷன், அது முன்னாடியே டிசைட் பண்ணது. வருங்காலத்துல இந்த சீரிஸ் முடிஞ்சப்பறம் கூட இட் கேன் ஹேப்பன் as early as this end of this series. பும்ரா ஃபுல் டைமா எடுத்துக்கோ, அதுல டவுட்டே கிடையாது. ஒத்துக்கிறேன், உங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட். ஆப்வியஸ்லி நம்மளோட டிஃபரண்ட் கருத்துக்கள் இருக்கு. பட் அடுத்த பாயிண்ட் நான் வரேன் பிரேதம். இப்ப 2 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ள வராங்க. சரி, மிடில் ஆர்டர்னே சொல்லிக்கிறேன் நான். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா உள்ள வராங்க. 11ல ஸ்ட்ரைட்டாவே 2 பேர் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. என்னன்னா தேவ்தத் படிக்கல் அண்ட் ஜுரேல் 2 பேரும் இருக்காங்க. அவங்களோட இடத்துல இவங்க வந்துருவாங்க. ப்ராபப்லி சுப்மன் கில் at 3, விராட் at 4, ரோஹித் at 5. இதுதான் நம்ம ஒரு பேட்டிங் ஆர்டர் பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது ஒண்டி ப்ளீஸ் நீங்க டிபேட் பண்ணாதீங்க. எனக்கு தயவு செய்து நீங்க ஒத்துங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ரோஹித் நம்பர் 5 தான் விளையாடணும். இதுவா ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது நான் ஒத்துக்கிறேன். இது டவுட்டே கிடையாது. ஏன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் கேல் வந்து
2 இன்னிங்லயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அன்ஃபேரா அவுட் ஆயிட்டாரு, செகண்ட் இன்னிங்ஸும் சூப்பரா ஆடினாரு. ஜெய்ஸ்வால் எப்போல்லாம் கொஞ்சம் ரேஷ் ஆடின போது அவரை போய் தட்டி கொஞ்சம் பார்த்து ஆடு அப்படின்லாம் சொல்லி இது பண்ணி பர்ஃபெக்டா அந்த சீனியர் பிளேயர் ரோலும் பண்ணாரு. கேலுக்கு பிரச்சனையே அந்த மண்டல நடு பிட்வீன் த இயர்ஸ்ன்ற மாதிரி தாங்க. அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவர் ஆல் ஃபார்மேட் பிளேயர், அதுல டவுட்டே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஆயிடுது. பட் கேல் அட் த டாப் கிளாசிக்கா ஆடினாரு. பியூர் டெஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் எப்படி பண்ணணும், பாலை எவ்வளவு விடணும், எப்படி பண்ணணும், புஷ் பண்ணக்கூடாது, சூப்பரா ஆடினாரு. அந்த காம்பினேஷன் நம்ம இந்த சீரீஸ் தொடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. சரி, அவங்க அடிலைட்ல ஃபெயில் ஆனா கூட இந்த காம்பினேஷன் அங்க மிஸ் பண்ணக்கூடாது. ரோஹித் சர்மா 5 தான் ஆடி ஆகணும், வேற வழி இல்ல. அண்ட் ரோஹித் சர்மா பத்தி ஒன்னே ஒன்னு சொல்றேன். நீங்க ரோஹித் சர்மா பத்தி நிறைய சொன்னீங்க, நானும் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்னு ரோஹித் சர்மா கிட்ட அவர் செல்ஃப்லெஸ்ங்க. அந்த T20 ஆர் ஒன் டே இன்டர்நேஷனல் செட்டப் மைண்ட் செட்டை மாத்துனது ரோஹித் சர்மா. அதேதான் கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாமே ஒத்துக்கிறேன். ஒயிட் பால்ல சூப்பர் வேர்ல்ட் கிளாஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீடர்ஸ். இல்ல நான் இதுக்கு சொல்ல வரேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெக்கார்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக போரா இருக்கு, ஆஸ்திரேலியா மண்ணுல இதமுமே போரா இருக்கு. இதனாலதான் நான் இந்த விஷயத்தை பேசுறேன் தவிர ரோஹித் சர்மா சூப்பர் பர்சனுங்க. அவர் வந்த உடனே எல்லாருமே சொல்றாங்க டீம் என்வாரன்மெண்ட் வேற லெவல்ல போயிடுச்சு, அவர் ஒரு ஜோவியலான கேரக்டர், ஒரு சம லீடர், ஒரு அண்ணனா இருக்காரு, இதுவா இருக்காரு, எல்லாமே சூப்பர். ஐ அடோர் ரோஹித் சர்மா இன் ஒயிட் பால், இன் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட், கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் தலைவா, சூப்பர். ஆனா இதனாலதான் நான் இந்த விஷயத்த வந்து இப்போதைக்கு பேசிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவரு டெஸ்ட் மேட்ச் அவருக்கு ஸ்டார்ட் பண்ணது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் தொடங்கினார் அவரோட கெரியரை. பிரீத்தம் நம்பர் 6ல ஆடிதான் தொடங்கினார் ஒரு டெஸ்ட் மேட்ச் கெரியர் ரோஹித் சர்மா. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒயிட் பால் நான் கம்பேர் பண்ண போல, அவர் ஒரு செல்ஃப்லெஸ் அப்ரோச் எடுத்துட்டு வந்தாரு. டீம் ஃபர்ஸ்ட் அப்ரோச். T20 வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்தாரு, ஒன் டே வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கணும். அந்த டீம் ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஐ வில் செட் த டோன். நான் போயிட்டு தில்லுக்கு துட்டு 10 ஓவர்ல 80 ரன் அடிப்பேன், ஒன் டேல 10 ஓவர்ல 100 ரன் அடிப்பேன், T20 எடுத்துன்னு போன ஒரு செல்ஃப்லெஸ் அப்ரோச் எடுத்துட்டு வந்தாரு. இது ஒரு செல்ஃப்லெஸ் அப்ரோச் தான். அவர் கேப்டன் ஈஸியா சொல்லலாம், நான் ஓப்பனிங் தான் ஆடுவேன், KL ராகுல் நம்பர் 6 ஆட்டோன்னு. அதை பண்ணல. டீமுக்கு எது நல்லதுன்னு பார்த்துட்டு நம்பர் 5 ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல அவர் தான் ஆடினாரு. அவர் வேற வழியே இல்லைங்க. அவர் நம்பர் 5ல ஆடணும், இல்ல ஆடாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா எப்படி ஆடிக்காங்க ஓபனர்ஸ், எக்ஸ்ட்ராடனரியா ஆடிக்காங்க. இது வந்து செல்ஃப்லெஸ் இல்ல, செல்ஃப்லெஸ்னு நான் சொல்ல மாட்டேன். இது வேற ஆப்ஷனே கிடையாது ரோஹித் சர்மாக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல ஆப்ஷன் இருக்கு பத்ரி. அவர் வந்து நான் இடத்த பிடிச்சிப்பேன், நிறைய நம்ம பாஸ்ட்ல நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பார்த்திருக்கோம், கொஞ்சம் பிடிவாதமா நான் இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல தான் ஆடுவான்னு சொல்லிருக்காங்க. பட் அவர் டீம் இன்ட்ரெஸ்டையும் பாக்குறாரு, அதையும் நம்ம சொல்லணும். டீம் இன்ட்ரெஸ்ட் பாக்க, டீமோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இப்ப ரோஹித் சர்மா நம்பர் 5ல ஆடுறதான். எனக்கு ஒரே ஒரு இது, அட்லீஸ்ட் ஓப்பனிங்ல வந்து ஒரு கரெக்ஷன். நீங்க சொன்ன பாஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜாம்பவாங்க. அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் ரெக்கார்டு வேற லெவல்ல வச்சிருந்தாங்க, அதனால அவங்க அப்படி சொன்னாங்க. பட் இவர் இந்த மாதிரி இல்லங்கிறதுனால நம்ம பேசுறோம். எஸ், ஆனஸ்டா. பட் கடைசியா நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் மிடில் ஆர்டர் தான் ஆடணும் அப்படின்றத நீங்களும் ஒத்துக்கிறீங்க. வேற வழி இல்ல. எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, அவர் ஓப்பனிங்ல ஒரு அப்ரோச்சோட ஆடினாரு, மிடில் ஆர்டர்ல அவர் ஒரு கன்ஃபியூஸ்ட் அப்ரோச்சோட வந்தா டீமுக்கு கஷ்டம். ஒரு கிளாரிட்டியோட அவர் வந்துட்டாருன்னா, இல்லப்பா 180 for 3 நான் 320க்கு எடுத்து போயிடுறேன், ஸ்கோரை அடிச்சு எடுத்து போயிடுறேன், போட்டு அந்த அப்ரோச்ல கிளாரிட்டி வேணும். வேண்டுதல் ஆக்சுவலி என்னோட வேண்டுதல் என்னன்னா, இப்ப இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல ஈவன் தோ அவ்வளவு நல்லா விளையாடி இருக்காங்க ரோஹித் சர்மா, சுப்மன் கில், சூப்பர் கிரிக்கெட்டர்ஸ், 2 சம கிரிக்கெட்டர் வந்து சேர்றாங்க. அதுவும் பாதகமா அமைஞ்சிடக்கூடாது இந்தியன் டீமுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல ஒரு காம்பினேஷன் செட்டா இருக்கிறதுனால இட் ஷுட் நாட் ஒரு பாதகமா அமையக்கூடாது. க்ரூஷியல் டெஸ்ட் மேட்ச், பிங்க் பால் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட் அடிலேடுக்கு எதிராக. இன்ஃபேக்ட் 4 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா தான் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். கரெக்ட், அதுல டவுட்டே இல்ல. அண்ட் கில் அவர் நேச்சுரல் இடம் பத்திரி 3. அவர் இந்த 2024ல பாத்தீங்கன்னா 43 ஆவரேஜ் பண்றாரு, 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 3ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் அன்பார்ச்சுனேட் ஃபிங்கர் இன்ஜுரி. நான் வந்து கில் அண்ட் ஜெய்ஸ்வால் அண்ட் பந்த் கிட்ட தான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்து எனக்கு இந்த சீரீஸ்ல. பொறுத்திருந்து பார்ப்போம், 4 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. கில் அது நம்பர் 3, அதுல டவுட்டே கிடையாது. இப்ப ரோஹித் நம்ம நிறைய டிபேட் பண்ணிட்டோம், 5ல தான் ஆடி ஆகணும், வேற வழியே இல்ல. ஆஸ்திரேலியன்ஸே விராட் கோலி தான் மெயின்ன்றாங்க. நீங்க அவர் மேல எதிர்பார்ப்பே வைக்கல போல இருக்கு. அவர் பேரை சொல்லவே இல்ல. இல்லங்க, இந்த சீரீஸ்க்கு முன்னாடி விராட் கோலி இருந்த ஃபார்ம்ல நான் ஒன்னும் தப்பா சொல்ல. விராட் கோலி அடிச்சானா அது நல்லதுதான், அதுல டவுட்டே கிடையாது. யா, சூப்பர், ரைட். சோ இதுதான் நடக்க போகுது. இந்தியன் டீம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் டெஸ்ட் மேட்ச். பட் ஐ திங்க் ரோஹித் வில் லீட் அண்ட் ரோஹித் வில் பி இன் த மிடில் ஆர்டர். இதுதான் வந்து கிரிக்கெட் வித் பத்ரியில நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்கோர்ஸ் கருத்துக்கள் எனக்கும் பிரேத்தமுக்கும் வேறுபாடா இருக்கு. பட் பொறுத்து வந்து பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தது மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமர்ந்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸ்டே டியூன், லாட் மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் கமிங் அவே. பை கைஸ்.